Headphone, welcome back to our channel. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கண்டென்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா என் friend பாத்தீனா காலையில ஃபோன் போட்டு என் பைக்ல பாத்தீனா காலையில போயும்போது 40 PSI காத்து பாத்தீனா அடிச்சிட்டு போறேன். சாயங்காலம் வந்து பார்த்தா 15 14 தான்டா இருக்கு. ஏன் இத நாட்டி குறையுது அப்படி கேக்குறாரு. அது ஏன் குறையுது அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்லிருக்கேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பைக்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்க கரெக்டான சேனல் தான் சூஸ் பண்ணீங்க. ஏன்னா நம்ம சேனல்ல ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பைக் யூஸ்ல வீடியோஸ் மட்டும் தான் அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். என்னோட வீடியோவை ஃப்ரீ டைம்ல பார்த்துட்டு இருப்பீங்க. இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது நம்ம சேனல்ல ப்ரீவியஸ் அப்லோட் வீடியோ செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு உங்க பைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வர வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டியூப்லெஸ்ஸா தாங்க வருது. டியூபோட பார்த்தீங்கன்னா வர்றது இல்ல. இதே புது டயர் புது அலாய் வீல் அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சர் ரெண்டு பஞ்சர் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 பஞ்சர் ஆயிடுச்சுன்னா தயவு செஞ்சு நீங்க டியூப் போடுற மாதிரி இருக்கும். டியூப் இல்ல எனக்கு பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் தான் ப்ரோ வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாலும் புதுசா அலாய் வீலும் புதுசா டியூப்லெஸ் டயரும் நீங்க போற மாதிரி இருக்குங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பஞ்சர் ஆனா அந்த ப்ராப்ளம் வருமா ப்ரோ அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. இதே நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆணி ஒரு பெரிய பஞ்சர் ஆயிருச்சு அப்படின்னா அந்த பஞ்சர் நம்ம டியூப்லெஸ்ல போடும்போது மைல்டா கண்ணுக்கே தெரியாம பார்த்தீங்கன்னா காத்து போகுங்க. அதனால தான் காலையில அடிச்சு சாயங்காலம் வரைக்கும் 15 PSI மட்டும் தான் குறையுது. ஸோ மைல்டா நமக்கே தெரியாம பார்த்தீங்கன்னா காத்து போகும். கண்ணுக்கே தெரியாம எங்கிருந்து ப்ரோ காத்தெல்லாம் போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மவுத் அந்த நம்ம பார்த்தீங்கன்னா ஏர் அடிக்கிற மவுத்துல இருந்து பார்த்தீங்கன்னா போற வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அலாவில் பீடிங் இருக்கு தெரியுங்களா, அந்த இதுல இருந்து லைட்டா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்ல ஒட்டின பஞ்சர்ல இருந்தே பார்த்தீங்கன்னா லைட்டா மைல்டா நம்ம கண்ணுக்கு தெரியாம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்னோட வண்டி டியூப்லெஸ் டயர் ப்ரோ ஓவர் பஞ்சர் ஆயிடுச்சு ப்ரோ நான் டயரை மாத்தலான் இருக்கேன் அப்படின்னீங்கன்னா டயரை மாத்துறதோட ஒரு டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ரூபா கிட்டக்க வரும். இதே நீங்க டயர் மாத்துறதோட ஒரு 300 400 ரூபாய்க்கு டியூப் வாங்கி போட்டுருங்க. ஏன்னா டயர் தேஞ்சிருக்காது. அந்த பஞ்சர்னால நீங்க ஃபுல் டயர் வாங்க மாத்துற மாதிரி இருக்கும். சோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு 400 500 ரூபாய்க்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் வாங்கி போட்டுக்கோங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சிக்கு மட்டும் தான். இன்னொரு முக்கியமான விஷயம் டியூப்லெஸ் டயர் உள்ள வண்டிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க ரோட்ல ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு பள்ளத்துல வேகமா விட்டு எடுத்தீங்க அப்படின்னா அந்த அலாய் வீல்ல இருக்க பீடிங் லைட்டா பெண்ட் ஆயிருங்க. அந்த வழியாவும் காத்து போற வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த வழியில தான் பார்த்தீங்கன்னா உங்க வண்டியில காத்து குறையுது. இதெல்லாம் உங்க வண்டியில கரெக்டா இருந்தா காத்து குறையறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. யூஸ் ஆன வீடியோஸ் தான் நம்மளோட சேனல்ல டே பை டே டெய்லி வந்துட்டு இருக்குங்க. சோ நீங்க மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போற வீடியோ எல்லாமே ஃபர்ஸ்ட் அண்ட் இன்ஸ்டன்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்க எந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ண மாட்டீங்க. லவ் யூ गाइस, பாய். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல சந்திப்போம்.